மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் முன் அறிவிப்பு இன்றி பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் மணக்குடியில் கட்டப்பட்டு நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சரால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே நகர பூங்காவில் இயங்கி வந்த திருவாளூர் நாகப்பட்டினம் மார்க்கங்களில் செல்லும் பேருந்துகள் முன் அறிவிப்பு இன்றி முற்றிலும் நிறுத்தப்பட்டன. அந்த பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக புதிதாக மயிலாடுதுறைக்கு வந்த பயணிகள் செய்வதறியாது அலைமோதினர். நாகப்பட்டினம் மார்க்கத்தில் செல்பவர்கள் நகர பூங்காவில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் சுமார் 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்று சின்னக்கடை தெருவுக்கும், திருவாளூர் மார்க்கத்தில் செல்பவர்கள் கண்ணார தெரு முக்குட்டுவுக்கும் நடந்தே சென்று நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு சுமைகளை சுமந்து கொண்டும் செல்ல நேர்ந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் இதுவரை இயங்கி வந்த காமராஜர் பேருந்து நிலையத்திற்கும் பேருந்துகள் அதிக அளவில் வராமல் நேரடியாக புதிய பேருந்து நிலையத்திற்கே சென்றதால் பயணிகள் அதிருப்தியடைந்தனர். தற்போதைய பேருந்து நிலையத்திற்கும் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கும் இடையே அதிக அளவில் நகர பேருந்து சேவையை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.